எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆர்ஜே முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இதிகாச கதைகள் இருக்கு இல்லையா? ராமாயணம், மகாபாரதம். இந்த 2 கதைகள்ல இருக்க ஒரே மாதிரியான கதாபாத்திரத்தின் இருவேறு கேரக்டரைசேஷன் தான் இந்த கதையில பார்க்க போறோம், இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில வந்து விபீஷணன், வீடணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ராவணனோட தம்பி தான். இருந்தாலும் ராவணன் தப்பு பண்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ராமன் பக்கம் போய் ராமனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இது வந்து ஒரு கதாபாத்திரம் ராமாயணத்தில. அப்படியே நீங்கள் மகாபாரதத்துக்கு வந்தீங்கன்னா, திருதராஷ்டிரனோட தம்பி விதுரன். விதுரனுக்கு வந்து தெரியுது அண்ணன் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து திருதராஷ்டிரனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாப்லனா, 2 பக்கமுமே சண்டை போடலடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருந்துக்கிட்டாப்புல போர் புரியாமல். ஸோ 2 பேருமே ஒரே விஷயம் தான் நினச்சிருக்காங்க, நம்ம இருக்கிற பக்கம் தவறாக இருக்குது அப்படின்றது. ஆனால் வீடணன் ஆப்போசிட் சைடுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அண்ணனுக்கு துரோகம் பண்ணார். ஆனால் இங்கே விதுரன் ஆப்போசிட்க்கு போய் திருதராஷ்டிரனான தன்னோட அண்ணனுக்கு துரோகம் பண்ணலை அப்படின்றது தான் இந்த இருவேறு கதைகளில் இருக்க ஒரே மாதிரியான கதாபாத்திரத்திற்கு இடையாக இருக்க ஒரு வேறுபாடு. ஸோ இந்த 2 பேருக்கும் இடையில் யாருக்கிட்ட அறம் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு யோசித்தோம்னா, திருதராஷ்டிரனோட தம்பி மகாபாரத கதாபாத்திரம் விதுரனுக்கு தான் அறம் என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் வீடணன் பண்ணது அண்ணனுக்கு ஒரு தவறான செயல் தானே அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்படி ஒரு கான்செப்ட். இதில் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. இந்த சமீபத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பாரதி பாஸ்கர் அவர்கள் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆமலை அப்படின்னு தோணுச்சு, அதுதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன்.